அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்குமே அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை வாரி வழங்கக்கூடிய சிறப்பான 8 களிமாக்களை தான் பார்க்க போகிறோம். இதில் சொல்லக்கூடிய ஒரு களிமாவை நீங்கள் முன்னிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துஆவை வச்சீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஒரு தேவையை கூட அல்லாஹ் தஆலா விட்டு வைக்க மாட்டான். அப்படிப்பட்ட மகத்தான 8 களிமாக்களை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். உங்களுக்கு அரபிலையும் தமிழ்லையும் தெளிவாக நான் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே பார்த்து அதன்படி அமல் செய்யுங்க. இன்றைய தினம் எப்படியாவது நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டு இதில் சொல்லக்கூடிய 8 களிமாக்களையும் 7 தடவை ஓதிட்டு எப்படியாவது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய விருப்பங்களையும் சோதனைகளையும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒப்படைங்க. கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துடாதா, என்னுடைய தலைவிதி மாறிடாதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய துஆவையும் கபூலாக்கக்கூடியது தான் இது. இன்னும் நம்ம சிறப்பான முஹர்ரம் மாதம் பிறப்பதற்கு முன்பாக நம்ம இருக்கிறோம். அதாவது வருடப்பிறப்பு நமக்கு வரப்போகுது. நாளைக்கு மக்ரீபில் நமக்கு புதிய வருடத்தின் தொடக்க நாளாக இருக்குது. அதற்குள்ளேயுமே நீங்கள் இந்த மாதிரியான சிறந்த அமல்களை நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய வருடம் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த வருடமாக இருக்கும். மேலும் இந்த வருட கடைசி நாட்களில் எந்த மாதிரியான அமல்களை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பதிவிட போகிறோம். இன்ஷா அல்லாஹ் சேனலில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இதை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மிக முக்கியமான நாட்களில் சொல்லக்கூடிய அமல்கள் எல்லாமே உன்னதமான அமல்கள். எல்லா மக்கள்கிட்டையுமே போய் சேரணும். கண்டிப்பாக நீங்களும் அமல் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் வரக்கூடிய வருடத்தில் உங்களோட வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் இப்போவே நீங்கள் தயார்படுத்துங்க. அதை நீங்கள் ஒரு பேப்பரில் கூட நீங்கள் எழுதி வைங்க. நம்ம சொல்லக்கூடிய இந்த அமல்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. அல்லாஹ்வே, இந்த வருடத்தில் எனக்கு கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடு, கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு, பரக்கத்தான வாழ்க்கையை கொடு, நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடு, சந்தோஷமான குடும்பத்தோட ஒற்றுமையோட அன்போட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடு, ஈமானா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடு அப்படின்னு உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமா இருக்குதோ அதிலிருந்து வெளியேறணும்னு கேளுங்க. எதை நீங்க இன்பமா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ அதை பத்தி அல்லாஹ்விடத்துல நீங்க முறையிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இனி சொல்லக்கூடிய எல்லா அமல்களுமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான அமல்கள் தான். ஏன்னா நம்ம வருட கடைசியில இருக்கிறோம். இந்த நாளும் இனி வருடம் தொடங்கக்கூடிய அந்த நாளும் ரொம்ப ரொம்ப சிறந்த நாட்கள் தான். இதில் என்னெல்லாம் அமல்கள் சிறந்த அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் தயாராக இருங்க. மேலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த 8 களிமா ரொம்ப நொடி பொழுதில் நம்ம ஓதக்கூடிய இந்த களிமா உடனடியாக உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து நற்செய்தியை கொண்டு வரும். ஏன்னா இது அப்பேற்பட்ட களிமாக்கள். நம்ம எல்லோருக்குமே களிமா அப்படின்னா ஞாபகத்துக்கு வருது லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுதான் ஞாபகத்துக்கு வரும். இன்னும் இந்த களிமா இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த படைப்பையுமே படைச்சிருக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட இந்த களிமாவுக்கு பின்னாடி ஏராளமான சம்பவங்கள் இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதல் நிறைய சம்பவங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ கேள்விப்படாத ஒரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு நாட்டில் ஒரு கொடிய அரசன் இருந்தானாம். அவனுக்கு அல்லாஹ்வின் மீது எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது. அல்லாஹ் இல்லை, அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசனாக இருந்திருக்கிறான். இதனால அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க, அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இவனை எதிர்க்கிறாங்க. இன்னும் போர் புரியவும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவன் ஒரு பயங்கரமான அரசனா இருந்திருக்கிறான். அதுக்கு பின்னாடி தான் மக்கள் யோசனை பண்ணாங்களாம். இவனை எதிர்த்து போராடியும் பார்த்தாச்சு, போரும் செஞ்சாச்சு. ஒரு வழியும் நம்மனால பண்ண முடியல. இவனை கொலையும் பண்ணக்கூடாது. ஆனா இவனுக்கு அதுக்கு மேல ஏதாவது பெரிய தண்டனையா கொடுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு நாள் இவனை தூக்கிட்டு போய் அடி கனமான பித்தளை அண்டா இருக்கு இல்லையா? அதுக்குள்ள போட்டு கீழே தீ மூட்ட ஆரம்பிச்சாங்களாம். இப்படித்தான் இவனோட உயிர் போகணும். அல்லாவை எதிர்த்துக்கிட்டவனுக்கு நிலைமை இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்க முன் வந்திருக்காங்க. அப்ப அந்த கொடிய அரசன் தன்னால முடிஞ்ச அளவு தான் வணங்கிய எல்லா கடவுள்களையுமே கூப்பிட்டானாம். கடைசியில எந்த பலனுமே இல்லையாம். அதற்கு பின்னாடி நம்ம ஏன் இந்த முஸ்லிம்கள் வணங்கக்கூடிய அல்லாவை கூப்பிட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹுவை அழைக்க தொடங்கினானா.
எந்த வார்த்தையை கொண்டு? லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அப்படின்னு. இந்த ஒரு நெருக்கடியான ஒரு நேரத்தில் இந்த கலிமாவை அவன் சொன்ன நிமிஷம்தான், அடுத்த நிமிஷம் அந்த இடத்துக்கு மட்டும், அதாவது அவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மட்டும் அல்லாஹாலா மழையை கொடுத்தானா. மழை பெய்ய தொடங்குச்சான். அவனுக்கே ஆச்சரியமா இருந்ததா, அந்த ஊர் மக்களுக்கும் ஆச்சரியமா இருந்ததா. அப்பதான் அந்த அரசனுக்கு புரிஞ்சுதான், நம்ம இவ்வளோ நாள் பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், இல்லாத கடவுளை வணங்கியிருக்கோம். இருக்கிறவன், அதாவது கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அது அல்லாஹ் தான் அப்படின்னு. அதனால அந்த களிமாவை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இன்னும் வேகமா ஓத ஆரம்பிச்சானா. அப்ப இன்னும் வேகமா மழை பெஞ்சுச்சான். அதற்கு பின்னாடி இன்னும் அதிகமா ஓதனானா. ஏன்னா அந்த இடத்தை விட்டு போனா கண்டிப்பா முஸ்லிம்கள் இவனை தாக்கக்கூடும். அதனால வேறு ஏதாவது வழி கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த களிமாவையே அவன் திரும்ப திரும்ப ஓத ஆரம்பிச்சானா. அப்பதான் ஒரு பெரிய புயல் காற்று வீசி அந்த அண்டா இருக்கு இல்லையா, அவன் இருக்கக்கூடிய அந்த அண்டாவை தூக்கி போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய புயல் உண்டாகி அந்த அண்டாவையே அடுத்த இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிடுச்சான். அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்திருக்கு. என்னடா அண்டா ஒன்று உருண்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அல்லாஹ்வினுடைய கருணை எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. அந்த அண்டா போய் தங்கக்கூடிய ஒரு இடம், நிறுத்தக்கூடிய ஒரு இடமானது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே சிலை வணக்கத்தை மேற்கொள்ளக்கூடியவங்க. அப்போ அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஆச்சரியம். இது என்ன ஒரு அண்டா வந்திருக்கு அப்படின்னு அதை திறந்து பார்க்குறாங்க. அதில் உள்ள இந்த அரசன் இருக்கிறான். அவனை தூக்கி பிடிச்சிட்டு கேட்கும்போது நடந்த விஷயங்களை எல்லாம் அவன் சொல்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த இருந்த மக்கள், அந்த கேட்டாங்க இல்லையா, அங்கே இருந்த எல்லா மக்களுமே இவன் சொன்னதை நம்பி எல்லாருமே முஸ்லீமாக மாறி இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலாவை ஈமான் கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு சம்பவமா ஒரு புத்தகத்துல காணப்படுது. இது போல நிறைய சம்பவங்கள் இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து இந்த களிமாவை சொல்லப்படுது, அல்லாஹ் அவன் மீது எப்பேற்பட்ட அருளை பொழிஞ்சிருக்கிறான்னு பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஈமான் கொண்ட நம்ம இந்த களிமாவை சொல்லி நம்மளோட தேவைகளை கேட்கும்போது அல்லாஹ் தாலா நமக்கு பதில் கொடுக்காம விட்டுருவானா? கண்டிப்பா தருவான். எனவே இந்த களிமாவை முன்னிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த 8 களிமாவையும் சேர்த்து நீங்கள் சொல்லும்போது சுப்ஹானல்லாஹ், நீங்கள் இந்த வருடத்தில் கேட்கக்கூடிய துஆ மட்டுமல்ல, வாழ்நாள் முழுக்க கேட்கக்கூடிய துஆவையும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தந்துடுவான். இப்போ அப்படிப்பட்ட அந்த 8 களிமாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். ஸ்க்ரீன்லேயும் போட்டிருக்கேன், தமிழ்லேயும் நான் போடுறேன். பார்த்து எல்லாருமே ஓதுங்க. முதலாவது, லா இலாஹ இல்லல்லா ஆதமு சஃபியுல்லா, லா இலாஹ இல்லல்லா நூஹுன் நஜியுல்லா, லா இலாஹ இல்லல்லா இப்ராஹிமு ஹலீலுல்லா, லா இலாஹ இல்லல்லாஹு இஸ்மாயிலு தஃபீஹுல்லா, லா இலாஹ இல்லல்லாஹு மூசா கலீமுல்லா, லா இலாஹ இல்லல்லாஹு தாவூது ஹலீஃபத்துல்லா, லா இலாஹ இல்லல்லாஹு ஈசா ரூஹுல்லா, லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லா. இது எல்லாமே அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட தன்மைகள். இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆதம் சஃபியுல்லா அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள் அல்லாஹுவுக்காக, இது எல்லாமே அல்லாஹாலாவால் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட தன்மைகள். இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து தான் ஓதணும். இதனுடைய அர்த்தத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க. ஆதம் சஃபியுல்லா அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நூஹுன் நஜியுல்லா அப்படின்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்காக மக்களை காப்பாற்றி வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ராஹிம் ஹலீலுல்லா அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹுடைய நண்பராக இருக்கிறார்கள். இஸ்மாயிலு தஃபீஹுல்லா அப்படின்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மூசா கலீமுல்லாஹ் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹோடு பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தாவூது ஹலீஃபத்துல்லா அப்படின்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய பிரதிநிதியாக கலீஃபாவாக இருக்கிறார்கள். ஈசா ரூஹுல்லாஹ் அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய ரூஹாக, அல்லாஹுடைய ஆவியாக இருக்கிறார்கள். இறுதியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். இது எல்லாமே அல்லாஹ் தஆலாவால் கொடுக்கப்பட்ட தன்மைகள் நபிமார்களுக்கு. இதை சிறப்பித்து கூறக்கூடிய வகையில் களிமாவோட சேர்த்து இதை நம்ம சொல்லும்போது சுப்ஹானல்லாஹ், நம்மளோட வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா வேற லெவலுக்கு கொண்டு போவோம். இந்த 8 களிமாவையும் 7 தடவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செஞ்சீங்க அப்படின்னா ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தாலா உங்களுக்கு பதில் தருவான். அப்படிப்பட்ட சிறந்த களிமாக்களை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த களிமாக்களை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க.
கண்டிப்பாக எல்லா மக்களையும் உங்களோட துவாவில் சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தாலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். வரக்கூடிய வருடத்தில் எல்லாருக்குமே சிறப்பாக வாழ்க்கையை மாற்றி கொடுக்கட்டும். மேலும் இது போல சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கித்தாபை நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் துவா கேட்கக்கூடிய முறை இருக்குது. இதில் சிறந்த செலவாத்துக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட செலவாத்துக்கள் இருக்குது. மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கித்தாபும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது சிறந்த நாட்களில் ஓதக்கூடியது, தினமும் ஓதக்கூடிய ஔராதுகள் எல்லாமே இதில் இருக்குது. மேலும் வீட்டு தயாரிப்புகளான இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக் மற்றும் கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவும் இருக்குது. மேலும் நம்மக்கிட்ட சீயக்காய் தூள் கிடைக்கும். மேலும் தலைமுடி பராமரிப்பை மேம்படுத்தக்கூடிய உங்களோட முடி சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஹேர் ஆயில் மூலிகை நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த ஆயிலை நீங்களே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட்டை கட் பண்ணி ஆயிலில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாலே போதும். அடுத்த நாள்லேருந்து கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி ஆயிரும். இதை நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தேய்க்கலாம். கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் தீர தீர இதிலேயே எண்ணெய் ஊற்றி நீங்கள் அதை தேய்ச்சிக்கலாம். மேலும் தமிழ் குரானும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் அரபி தர்ஜுமா குரானும் நம்மக்கிட்ட கிடைக்கும். எது தேவைப்பட்டாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.